ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஃபேமிலி. நான் தான் உங்கள் மகா. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த எதிர்க்க இருக்க வெள்ளீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வசந்த உற்சவத்தோட லாஸ்ட் டே. அதுக்காக தான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். சரி, வரும்போதே பார்த்தா என்ட்ரன்ஸில் இவ்வளோ அழகான மயில் அலங்காரத்தோட வாகனம் இருக்குது. முருகர் வந்து வீதி உள்ள வருவாங்க. நான், பாப்பா, அம்மா, என் தங்கச்சி, நாங்கள் 4 பேருமே கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து கொஞ்சம் பழமையான கோயில் தான் சொல்லுவாங்க. இங்கே சுக்கிரர் பகவானுக்கு இன்னொரு நேம் வந்து வெள்ளின்ற பேர். அவங்களுக்கு பார்வை தெரியாதனால சிவபெருமான் கிட்ட தான் வேண்டி அருள் பெற்று பார்வையும் கிடைச்சதுனால இந்த சாமிக்கு வெள்ளீஸ்வரர் என்று பேர் வந்தது. இங்கே உற்சவர் வந்து சிவன் தான். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் இருப்பாங்க. வசந்த உற்சவம்னா என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மந்த்னாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக காற்றடிக்கும். அப்புறம் மழை சீசனும் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் தான் இது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த உற்சவமே, சாமி நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம எல்லாருக்குமே அருள் தரணும் அப்படி சொல்லி தான் இந்த வசந்த உற்சவம் இயர்லி நடந்துகிட்ருக்கு. இந்த வசந்த உற்சவம் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்றது டவுட் இருக்கும். ஆக்சுவலாக 20 days நடக்கும். ஃபஸ்ட்டு 10 days சிவன் பெருமானுக்கு, நெக்ஸ்ட்டு 10 days முருகப்பெருமானுக்கு. சிவபெருமானுக்கு வந்து வைகாசி உற்சவம்னு சொல்லிட்டு நடக்கும். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட முடியல. ஸோ அதனால் இந்த வசந்த உற்சவத்தை வந்து உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போட எனக்கு கொடுப்பினை கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் நானும் போட்டுட்ருக்கேன். இந்த 10 நாளும் முருகப்பெருமானுக்கு வந்து சிறப்பு ஆராதனை, சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் எல்லாமே ஸ்பெஷலாகவே நடக்கும். இந்த உற்சவம் வந்து எப்படி நடப்பாரோ அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முருகப்பெருமான் வந்து சூப்பராக செம்மையாக அலங்காரம் பண்ணின்னு வந்து இந்த தீர்த்த தொட்டியை சுற்றி 3 வாட்டி வலம் வருவாங்க. அதாவது முன்னாடி மேலத்தாளம் வச்சு பின்னாடி முருகப்பெருமான் வந்து நம்ம எல்லாருக்குமே அருள் தருவார். இந்த தொட்டி சுற்றி எதுக்கு நம்ம மிரர் வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படி நாங்களும் உள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து எல்லா சாமியும் பார்த்து அருள் வாங்கிட்டு அப்புறமா அர்ச்சனை ஒன்று முருகருக்கு ஒன்று பண்ணிவிட்டு நானும் என் தங்கச்சி கொஞ்ச நேரம் உக்காந்து நாங்கள் எல்லாம் பேசிவிட்டு சரி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மயில் பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பூங்களும் வச்சு கலர் பூ வச்சு செமையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மயில் அப்படியே பறந்துட்டு வர மாதிரியே இருந்தது. இந்த செம்பங்கி பூ, ரோஸு, டிசம்பர் பூ இது எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சுவாமியும் பார்த்தோன்னா செம்ம கிராண்டாக வந்திருந்தாங்க. எப்பயுமே கிட்டக்க நான் வருவாங்க, ஆனால் சிம்பிளாக வருவாங்க. இந்த வாட்டி ரொம்ப கிராண்டாக வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கேரளா மூலம் வந்தது, அப்புறமா நாதஸ்வரம், அப்புறமா ட்ரம்ஸு, அப்புறமா முருகர் பெருமான். இவங்க எல்லாருமே லைனாக வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் 6 முகம் வச்சு 12 கை வச்சு சுவாமி வந்திருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம்தான் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மயில் மீது அப்படியே பறந்துகிட்டே வர மாதிரியே இருந்தது. முருகப்பெருமானை பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருந்தது. கோயிலுக்குள்ளேயே சாமி செம்ம டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அந்த தீர்த்த தொட்டி சுற்றி வலம் வந்துட்டு அப்புறமா நம்மளுக்கும் அருள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீதி உள்ளே வராங்க. அப்புறம் என்னோடய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்னா இப்போ கேபிள் ஒயர்லாம் போடுறாங்க, அது ரொம்ப கீழே இறக்கியே போட்டுடுறாங்க போல், டெலிஃபோன் ஒயர் அதெல்லாமே. ஸோ அதனால் சாமி இந்த மாதிரி கொஞ்சம் வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை இந்த சைடில் வண்டியை வேறு விட்டுடுறாங்க. அதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிடுது, வண்டி கீழே விழுது. இங்கேயே பாருங்களேன், இப்போ இழுத்துட்டே வரும்போது வண்டி அப்படியே சாஞ்சு விழுந்துச்சு. அதனால் கொஞ்சம் கேபிள் ஒயர்லாம் கொஞ்சம் ஹைட்டாக போடுறது, இந்த சாமி வரேன்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓரமாக விட்டுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா சாமி சிரமமே இல்லாமல் கொஞ்சம் அழகாக வருவாங்க. இந்த மயில் மீது அப்படியே அழகாக பறந்துக்கிட்டே வர மாதிரியே ஃபீலாக இருந்தது. ஆள் ஏதோ தள்ளிட்டு வர மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டெம்பிள் விளாக், ஃபேமிலி விளாக், என்டர்டெயின்மெண்ட் விளாக் இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.